வீட்டில் மட்டும் வேலை செய்யாமல் இருந்தால் ஒரு பெண்மணியை உட்கார வச்சு சோறு போடுற உலகம் அல்ல இது. ஆஹா தங்கமே, நீ வந்தியே, ஒன்றுமே வேலை செய்யாட்டா பரவாயில்ல அப்படின்னு என் மகள் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கணவர் கூட என் மனைவிக்கு வேலை தரமாட்டேன் என்று சொன்னது கிடையாது. உண்மையை ஒத்துக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது குழந்தை நல்ல இருக்கும். எங்களுடைய காலகட்டங்கள் வரும்பொழுது கவனச்சிதறலுக்கு இடமே இல்லை அம்மா. கெட்டு போக வாய்ப்பே இல்லாத ஒரு தலைமுறை கெட்டே போகவில்லை பற்றியா அப்படின்னு பெருமையெல்லாம் பட்டுக்க முடியாது. அந்த தலைமுறையை சேர்ந்த நபர்கள் நாங்கள். கெட்டு போக வாய்ப்பு கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் முன்மாதிரிகள். அது அப்பாவாக, மாமாவாக, அத்தையாக, சித்தியாக, அடுத்த வீட்டு யாராக இருந்தாலும் முன்மாதிரியாக. 6 மணிக்கு அப்புறம் தெருவில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவருக்கு எங்கள் காதை பிடித்து திருகி தரன்னு இழுத்து கொண்டு வந்து காக்கா குருவி கூட பொழுது சாஞ்சதுன்னா திருப்பி கூட்டுக்கு போயிடும். 6 மணிக்கு அப்புறம் அஸ்தமிச்சதுக்கப்புறம் எதற்காக நிற்கிற அப்படின்னு கொண்டு வந்து காதை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து விடும்போது என் குழந்தை காதை திருகினீர்களான்னு தாயும் தகப்பனும் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏதோ கைவேலையாக இருந்தபோது அடுத்த வீட்டு நபர் இத்தனை பொறுப்போடு. அப்போ ஒற்றை குடும்பம் அல்ல பொறுப்போடு இருந்தது.